இந்த மூணாவது ஷார்ட் வீடியோவில் ஆல்ரெடி போன வீடியோவில் ஒரு ப்ராடக்ட்டை சொல்லியிருப்பேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது இதுதான். இதுனா டான்ஸிங்கோட மோட்டர்லாம் இருக்கானேன்னு கேட்காமதான் இது ஹெச்பியோட எலைட் டஸ்ட் மினி பிசி. ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பாக்ஸ் தான் பெருசாக இருக்கும். பிசி பார்க்க செட்டாப் பாக்ஸ் மாதிரி இருக்கு. என்னடா இவன் இப்படி கலாய்க்கிறேன்னு நினைக்க வேண்டாம். இப்போ நான் காட்டுறேன். என்ன ப்ரோ செட்டாப் பாக்ஸை கையில் வச்சுட்டு மினி பிசின்ற அப்படின்னு நீங்களே கேட்பீங்க. ஸோ சேஃப்டிக்கு உண்மையில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்கேன். இதுதான் ஹெச்பியோட எலைட் பிசி. எப்படி பார்த்தாலும் செட்டாப் பாக்ஸ் தான் அப்படின்னு நீங்கள் நம்பினா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. இது வந்து ஒரு வைஃபை ரிசீவர். ஸோ அது இதிலே இருக்கு. அரி தம்பி, நீங்கள் கேட்ட வைஃபை ரிசீவரை இந்த வீடியோ ஃபுட்டேஜில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் வாங்கி செக் பண்ணதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்துச்சுன்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அடிஷ்னலாக இங்கே ஒரு கனெக்டர் போர்ட் இருக்கா, டிபி அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் இப்போ இருக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட்டுக்கான லேட்டஸ்ட் வெர்ஷன் போல். HDMI போர்ட்ஸ் இதில் கிடையாது. ஸோ அதை தாண்டி இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு 16 GB SSD மாற்றி சொல்லிட்டேன், 16 GB RAM ப்ளஸ் 512 GB ஹார்ட் டிஸ்க் SSDயோட வரும். ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் Windows 11 Proல ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது மினி பிசி யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு, எனக்கு ஒரு ஸ்பேஸ் சேவிங் ஒரு கேஜெட் வேணும், இல்லை நான் இனிஷியலாக வாங்கி செக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். என்ன ரீசன்னா, இது உங்களுக்கு எப்படி சொல்கிறது, ஒரு நீங்கள் எதிர்பார்க்குற பட்ஜெட் எவ்வளோன்னு தெரியல. பட் ஆனால் அந்த பட்ஜெட்டுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா இதோட விலை 14,400 ரூபாய்னு காட்டும், சமயத்தில் 14,000 ரூபாய்னு காட்டும். ஆக மொத்தம் 14,000 ரூபாய்க்கு இதில் என்ன இருக்குன்னு கேட்டாங்கன்னா, இதுதான் இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். முன்னாடி 2 USB போர்ட், அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்டிங் அந்த இது என்ன பார்த்து ஹெட்ஃபோன் போர்ட், இன்னொன்று வெறும் மைக் இருக்கிற ஹெட்ஃபோன் போர்ட், இது நார்மல் ஹெட்ஃபோன் போர்ட், அப்புறம் டைப் சி போர்ட். இது இல்லாமல் பேக்கில் அவங்க கொடுத்த வைஃபை ரிசீவர். ஸோ அது இல்லாமல் 1 2 3 4 இந்த பக்கம் ஒரு 2 6 USB போர்ட். ஸோ ஈத்தர்நெட்டுக்கான போர்ட். இது வந்து சார்ஜிங் போர்ட். இது வந்து எப்படி சொல்கிறதுனா, பாக்ஸ் இங்கே வச்சிட்டேன். ஸோ சார்ஜர், அதாவது பவர் சப்ளை. ப்ராடக்டை விட இது வெயிட்டாக இருக்கோ அப்படின்ற ஃபீல் தான் இருக்கு. இந்த பின்னை மட்டும் ஏன் இவ்வளோ பெருசாக கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. இருந்தாலும் ஒரு நல்லது தான். ஸோ இது நீங்கள் பழைய நோக்கியா ஃபோனில் பார்த்துருக்கக்கூடிய அந்த பின்னு மாதிரி இருக்கும். ஒரு சில பேருக்கு பேட்டரி என்னது லேப்டாப்போட பேட்டரியை சார்ஜ் பண்ணுற இது மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்குறவங்களுக்கு எனக்கும் பார்க்கறது தான் இருக்கு. என்ன பண்ணலாம், மினி பிசின்னாக்கா மினி பிசி மாதிரியே இருக்கணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இது மினி பிசி தான். ஸோ வாய் ஓவரால் ரோல் ஆகுது. அநேகமாக ஏதோ ஒன்று தப்பாக போக போகுதுன்னு நினைக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் தேவையான விஷயம்லாம் கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணியிருப்பேன். இதை தாண்டி இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த ப்ராடக்டோட லிங்கை கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு தேவையான டவுட் அதில் கிளாரிஃபை ஆகுதான்னு பாருங்கள். அதை தாண்டி இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறவங்க கீழே வந்து கமெண்ட்டில் கேளுங்க. ஸோ இதோட அஃபிலியேட் லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன். வாங்கணும்னு நினைக்கிறவங்க, இல்லை இதை பற்றின இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் யாராவது வாங்குவீங்களா, இது பார்க்க செட்டாப் பாக்ஸ் மாதிரி தான் இருக்குதோ, என்ன கதை கட்டுறியா அப்படின்னு நினச்சிங்கன்னா, கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்கிறான் பாரியா அப்படின்ற மாதிரி தோணுச்சுன்னா, இதோட பெரிய வருஷம் தான் நான் வாங்கி வச்சிருக்கேன். அதை வாங்கி இன்ஸ்பிரே தான் எங்கள் தம்பி இவ்வளோ சின்னசாக வாங்கியிருக்காப்புல. ஸோ அதனால் இதில் உங்களை ஏமாற்றி நாங்கள் ஒன்றும் பெரிய ஆளெல்லாம் ஆக போகிறதில்ல ப்ரோ. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா, இது எங்களுக்கு ஒரு பட்ஜெட்டுக்கான இல்லை ஒரு நியூ ஸ்டார்ட் அப்கான ஒரு பேசிக் கான்செப்ட் தான். ஸோ ஈஸியாக இப்போ இதை பேக்கில் வச்சு கூட எங்களோட ஒர்க் ஸ்பேஸை எங்கே இருக்கக்கூடிய ஒரு போர்ட்டபுளாக தூக்கிட்டு போகிற அளவுக்கு இது இருக்கா. 3 kg வெயிட்டுன்னு சொன்னாங்க. ஸோ பவர் அடாப்டரோட கம்பேர் பண்ணும்போது ஒரு 4 kg கூட வரட்டுமே. இப்போ பேக்கில் போட்டு உங்களோட பிசி எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போய் அங்கே இருக்கக்கூடிய மானிட்டரோட கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண முடிஞ்சா, ஸோ யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் வித்தியாசமாக இல்லை. எப்பவுமே லேப்டாப்பாக தான் தூக்கிட்டு போகணுமா, ஏன் அது மாதிரி தூக்கிட்டு போனால் நேரத்துக்கு பண்ணிக்கலாம். ஸோ அப்படியெல்லாம் சொல்லி தான் விற்க வேண்டியதாக இருக்கு. ஆனால் நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்த ப்ராடக்ட்டு இதையும் அந்த மானிட்டரையும் கனெக்ட் பண்ணுற ப்ராடக்ட் தான். அது கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்ச வரைக்கும் வீடியோ போடலாம் ட்ரை பண்ணுறேன், பார்ப்போம். ஸோ இத்துடன் உங்களை விடைபெறுவது உங்கள் தமிழ் எடிசன்.
அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிற மாதிரி உங்களை வந்து இது ரோல் ஆகுது. ஸோ அதை அப்படியே கட் பண்ணிக்கலாம். மகிழ்ச்சி.